ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதனால கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப நன்றி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே எல்லா வெங்காயத்தையுமே க்ளீனாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்குறேன். அது கூட வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் வந்துட்டு எல்லோரும் இருக்கும்போது கொஞ்சம் ஹெவியான ஃபுட் தான் எதிர்பார்க்குவாங்க. காத்தாலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னுடைய வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் எப்போவுமே செய்கிற நாஸ்டா அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதனால் வந்து சிக்கனும் எக்கை போட்டு ஒரு தோசை ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் நான் எப்படி செஞ்சேன்றது அப்லோட் பண்ணலை. அதனால் வந்து இப்போது நான் வீடியோவுக்கு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. முட்டை வந்து ஏன் நான் அப்படி ஊற்றுனேன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் முட்டை தோசை சுடும்போது ஒரு தோசை ஊற்றி ஒரு முட்டை கெட்டு போச்சுன்னா பரவாயில்ல, அந்த தோசையை தூக்கி போட்டுடலாம். பட் இவ்வளோ செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம ரொம்ப உஷாராக ஒரு முட்டையாக ஒடிச்சு ஊற்றுறது ரொம்பவே நல்லது. அதுவும் கிண்ணத்துலேருந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் போடுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டு சிக்கன் கபாப் பண்ணியிருந்தேன். பசங்க ஆளுக்கு 3 சாப்பிட்டுட்டு மீதி அப்படியே வச்சுட்டாங்க. சரி, அது கூடவே இந்த சிக்கனையும் ஆட் பண்ணி செஞ்சிடலான்ற ஒரு பிளானில் தான் நான் செஞ்சுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. ஏன்னா காத்தால் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் மத்தியானம் செய்கிற வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக இருக்குவாங்க. அதனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு தேவையான அளவு மாவு, ஒருத்தருக்கு 1.5 கரண்டி மாவுன்ற அளவில் தான் நான் மாவை எடுத்துக்கிறேன். சும்மா எல்லாத்துலேயும் போட்டு எல்லாத்துலேயும் சோடா மாவு போட்டு எல்லாத்துலேயும் உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சோம்னா கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சோடா மாவு போட்டுக்கின்னு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஆட் பண்ணி க்ளீனாக அழகாக தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்குறீங்களா ஆம்லெட் மாதிரி, அதை வந்து அது மேலே போட்டு நம்ம அவங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டோம்னா மத்தியானம் வரைக்கும் அவங்க நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. எப்படி தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் ஊற்ற தெரியும். பட் என்னோடய வீடியோக்காக நான் சொல்லித்தான் ஆகணும். அதனால் எண்ணெய் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா 1.5 கரண்டி மாவு, ஏன்னா நம்ம ஒரு தோசை சாப்பிட்ற தொட்டு அது 1.5 கரண்டி மாவு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் ஆம்லெட், சிக்கன் ஆம்லெட் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது மேலே ஊற்றிட்டு கொஞ்சமாக மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். அது நல்லா வெந்துடும். வெந்த பிறகு தோசையை நம்ம திருப்பி போட வேண்டாம். ஆல்ரெடி எல்லாம் குக் தான். அதுக்கோசரம் நம்ம திருப்பி போட்டு அதை நாசம் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கிற தோசை ஒடிஞ்சாலே பசங்க வாங்குறதில்ல. ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே எனக்கு தான். ஏன்னா அது கொஞ்சம் கூட கிராக் ஆனாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அது என்னன்னு தெரில பசங்களுக்கு. வீட்டுக்காரர் அவ்வளோத்தான் தோசை வந்து ஒடியாமல் கேட்குவாங்க. அவங்களுக்கு நாஸ்டாலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருந்துச்சு. அதனால வெளியே போன தொட்டு குழந்தைங்களுக்கு முட்டையும், ஏன்னா இந்த முட்டை வந்து நான் வந்து இங்கெல்லாம் வாங்குறது கிடையாது. நான் வெளியே சிவாஜி நகரில் அங்கே தான் வாங்கின்னு வருவேன். ஏன்னா முட்டை சைஸும் பெருசாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இது முட்டை வாங்கின்னு வந்த உடனே நல்லா வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு முட்டையை வந்து கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் தண்ணியில் கழுவிட்டு நான் எடுத்து வைக்குவேன். ஏன்னா முட்டை கோழி எப்போ விட்டுக்கோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழித்து தான் அது வரும். அதில் எவ்வளோ கிருமி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக முட்டையை வாஷ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. கூடவே வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இவ்வளோ மட்டும் வாங்கின்னு வந்திருந்தேன். அது எல்லாமே கூடவே ஏன்னா இப்போ எடுத்து வைக்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது. கையோட கை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் வந்து
நான் எப்போவுமே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் செய்கிற வேலை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டில் நான் ஒண்டி தான் இருக்கிற தொட்டு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கணும் தான் எதிர்பார்க்குவேன். அதனால் வைக்கிற பொருள் கரெக்டாக வச்ச இடத்துல நம்ம எடுக்கணும்னா நம்ம வைக்கும்போது அது கரெக்டாக வைக்கணும் இல்லைங்களா? இப்போ புதினா கூட நம்ம அப்படியே கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் காத்தால ஏச்சு வேலை செய்யும்போது அத்தை கிள்ளின்னுக்கிறதுக்குள்ளேயோ நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட போயிடும். அதனால் சும்மா இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வேலை நம்ம செய்கிறது ரொம்பவே நல்லது. வாங்கின்னு வந்த கையோடு க்ளீன் பண்ணி எல்லாமே மூடி போட்டு எடுத்து இந்த டப்பா வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டுபிடிச்ச உறவினர்களுக்கும் சரி, இது எங்கள்கிட்ட வந்து சேரணும்னு நினச்ச ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் சரி ரொம்பவே நன்றி. எல்லாமே எடுத்து க்ளீனாக வச்சுக்க. இந்த டப்பா இருக்கிறத தொட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது, க்ளீனாக கட் பண்ணி நம்ம க்ளீனாக எடுத்து வைக்கணுன்ற ஒரு ஆசை வருது. இப்போ ஏதாச்சும் ஒரு டப்பாலனா எப்படி எப்படியோ நம்ம எடுத்து போட்டு வச்சிடலாம். பட் இப்படி தான் வைக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லைங்களா? அதனால இந்த டப்பாவில் வைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப ஹாப்பியோடு வந்து எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுன்னுக்கிறேன். வேறு எந்தெந்த டப்பாவில் நம்ம விடுங்க அப்புறமா வச்சுக்கலான்ட்டு இந்த டப்பாவை வாஷ் பண்ணி நம்ம காய வச்சுட்ட உடனே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு. கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சிடலான்னு. யார் வீட்டில் இல்லையோ கண்டிப்பாக இந்த டப்பா ட்ரை பண்ணுங்கள். 6 டப்பா வந்து 250 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாஸ்தி கூட கிடையாது. எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீனாக வச்சுட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பழுசு இருந்துச்சு, அதனால் வந்து அத்தையும் நான் என்ன பண்ணுறேன் இது மேலேயே போட்டுறேன். ஏன்னா உள்ளே போட்டால் இது பழுசு வந்து அப்படி ஸ்டாக் ஆகிடும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, அது கூட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அது கூட ட்ரை ரொம்ப கச்சக்கச்சனாலாம் கிடையாது, க்ளீனாக இருந்துச்சு. இத்தையும் தொடச்சி க்ளீனாக எடுத்து வச்சுட்டு இருக்கிற மீதி கொத்தமல்லியும் அதில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 1 வீக்குக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கீரையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த கீரை வந்து புளிப்பு கீரை. சின்ன வயசில் நம்ம விளாடும் போது தோட்டத்து பக்கம்லாம் போகும்போது அந்த புளிப்பு கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா விளாடினும் போது எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்றதுக்கு பயமாகுது, அதில் எதனா கெமிக்கல் இருக்குமோ இல்லை ஏதாச்சும் பூச்சி கீச்சி மேலேகளை போயிருக்கோமோன்னு சொல்லிட்டு அதை நான் சாப்பிடல, எடுத்து போட்டேன். ரொம்ப இஷ்டம், அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் அது ரேர் கிடைக்கிறது, பட் அதை சாப்பிடல, எடுத்து போட்டுட்டேன். மீதி கொத்தமல்லி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது கொத்தமல்லியெல்லாம் எடுத்து போட்டு இப்போ வந்து அந்த கொத்தமல்லி காம்பை நான் எடுத்து போடல. ஏன்னா ரசம் செய்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அத்தையை க்ளீனாக கட்டி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தான். வாரத்தில் 2 நாள்லாம் நம்ம ரசம் செய்வோம், அந்த ரசத்துக்கு அது போதும். அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை காம்பை எடுத்து ஒடிச்சு அதையோடு சேர்த்து கட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா 2 டைமுக்கு ரசத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது எத்தனை பேர் தூக்கி போட்டுடுவீங்க? அதுக்கப்புறம் ரசம் செய்யும் போதோ வெறும் கொத்தமல்லியை தட்டி போட்டு கருவேப்பிலையை தட்டி போட்டு செஞ்சுடுவீங்க. கண்டிப்பாக அப்படி செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொத்தமல்லி காம்பு கருவேப்பிலை காம்பு ரொம்பவே நல்லது. ஏன்னா ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து தேவையான நம்மளுக்கு அந்த ரசத்தில் காம்பில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அதனால் தூக்கி போடாதீங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்து கயிறு கட்டி வச்சுக்கோங்க டைட்டாக. ஃப்ரிட்ஜில் ஒரு ஓரமாக இருக்கட்டும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். முட்டைக்கு ட்ரே வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அது ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறேன், எப்போ வருதுன்னு தெரியல. கண்டிப்பாக வரும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லி காம்போ கருவேப்பிலை காம்போ நான் வந்து எடுத்து டைட்டாக டப்பாவில் போட்டு அத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து இந்த ஆயில் புல்லவர் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாடல் கிச்சன் சொல்லிட்டு கட்டிடுறோம். பட் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மாடல் கிச்சன் கட்டும்போதுவே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏதோ அர்ஜென்ட்டில் நான் கடன்னு வச்சிடுறேன். பட் அதை வந்து திரும்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் சொல்லி கொடுத்தாங்க, இதை ஃபிட் பண்ணும்போதோ உங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, உள்ளே ஏதாவது க்ளீன் பண்ணேன்னா இந்த கிளிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட் வெளியே வந்துச்சு. அது வந்த உடனே நான் க்ளீனாக எடுத்துன்னு போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு இம்மீடியட்டாக ஒரு ட்ரை டவல் வச்சு, ஏன்னா அது உட்டு இல்லைங்களா, கொஞ்சம் எங்கன்னா தண்ணி போனால் கூட அது உப்பின்னு வந்துடும். ஏன்னா என்னால் வந்து அதில் வச்சு சும்மா தொடிச்செல்லாம் யூடியூப்பில் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சால் மற்றவங்களும் அது கற்றுக்குன்னு அது பிரகாரம் வேலை செய்யணுன்னு தான் நானும் நினைக்குவேன். எடுத்துட்டேன், க்ளீனாக கழுவிட்டேன். இந்த பக்கம்
அது என்ன சொல்கிறதுங்க, துரும்பு பிடிச்சிருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட நல்லா டைட்டாக தேய்ச்சி கழுவிட்டு இருந்த இடத்துல வச்சுட்டு, இதுக்கு முன்னாடி இதில் ஆயில் புல்லவர் ஆயில் வந்து வைக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகணுமாகுது. காத்தாலே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். சரி ஈவினிங் கொஞ்சம் வெளியே உடம்பு ரொம்பவே முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதனால வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ரசம் வச்சுட்டு போயிட்டா வந்த உடனே சாதம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, பசங்களுக்கு தான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் மெழுகு, சீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக வந்து காம்பு ரெண்டுத்தையுமே எடுத்து நல்லா உரலில், நான் ஆல்ரெடி இந்த உரல் வச்சுன்னுக்கிறேன், இதில் வந்து இடித்து போட்டு செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் அதை போய் கழுவின்னு வரத்துக்கு போயிருக்கிறேன். அதை க்ளீனாக கழுவின்னு வந்துட்டேன். கழுவின பிறகு கொஞ்சம் கட் பண்ணி போட்டு, எனக்கு டக்குன்னு சிசர்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் கிச்சனில் எதிர்க்கவே வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் க்ளீனாக எடுத்து போட்டு க்ளீனாக இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நான் ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு இடித்து வச்சுருந்த ரசத்துக்கு தேவையான பொருளுங்களை எல்லாத்தையுமே நான் ரெடியாக போட்டு வச்சுட்டுருந்தேன். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பூண்டும் வந்து நல்லா புளி கொஞ்சம் போட்டு, தக்காளி, பூண்டு, புளி கொஞ்சம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, கொதி வந்த லைட்டாக கொதிச்சோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி மேலே போட்டு விட்டுட்டோம்னா லைட்டாக கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.